லிவிங் ரூம்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சா நல்லா இருக்காதுன்னு நினைச்சு லிவிங் ரூம் ஃபுல்லா சிட்டிங்க்கு மட்டும் பிளான் பண்ணிருக்கீங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணாம இருக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பக்கத்துல ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்காக இடம் பார்க்க வந்தங்க. அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தங்க. இப்படி திடீர்னு உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கலைஞ்சிருந்தாதான் வீடு, அடுக்கி வச்சிருந்தா அடகு கடைன்னு இப்படி டயலாக் சொல்லாம இருக்க கலைஞ்சிருக்க பொருளை அரேஞ்ச் பண்ணுவோம். பட் பொருளை அரேஞ்ச் பண்றதை விட அந்த பொருளை எங்க வைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ உங்கள் வீட்டில் திங்ஸ் அதிகமாக இருக்குது பட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிளேஸ் இல்லையா? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி பாருங்கள். உங்கள் ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி அதில் சோஃபா வச்சா யூஸ்ஃபுல்லான அண்டர் ஸ்டோரேஜ் யூனிட் பிளான் பண்ணலாம். அதுக்கு பக்கத்துலேயே என் டேபிள் வச்சா யூஸ்ஃபுல்லாகவும் குட் லுக்கிங்காகவும் இருக்கும். லிவிங் ரூமோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வார்ட்ரோப் வச்சு அதை ஃபோயர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுலேயே லைட்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஃபோயர்னா என்ன, அதை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தெரியுமா? அப்போ கமெண்ட் செக்ஷனில் போய் ஃபோயர்னு கமெண்ட் பண்ணுங்கள். சோஃபாவுக்கு மேலே இருக்க ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் வார்ட்ரோப் பிளான் பண்ணால் நிறைய திங்ஸை நீட்டாக வச்சுக்க முடியும். வார்ட்ரோப்போட சேர்த்து எலக்ட்ரிக்கல் சாக்கெட்ஸை பிளான் பண்ணால் சார்ஜிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிஷ்னலாக ஹெட் ரெஸ்ட்டில் ரெகுலர் திங்ஸை வச்சுக்கவும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். டெட் அண்ட் கார்னரில் லைப்ரரி பிளான் பண்ணால் அதில் ஸ்டடி டேபிள் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆப்போசிட்டில் ஒர்க் ஸ்பேஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களை ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.